கூகுள் பேல இருக்கக்கூடிய பாக்கெட் மணி, அதாவது யூபிஐ சர்க்கிள். இந்த யூபிஐ சர்க்கிள்னா என்ன, இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எவ்ரிடே டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பாக்கெட் மணி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் யூபிஐ சர்க்கிள் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த யூபிஐ சர்க்கிள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் பேல ஆல்ரெடி வந்த ஒரு ஆப்ஷன் தான். பட் இப்போ வந்து இந்த மாதிரி பாக்கெட் மணி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை கிளிக் பண்ணுறது மூலியமாக இந்த யூபிஐ சர்க்கிள் அப்படின்றது இப்போ வந்து ஷோ ஆகுது. இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டில் ஃபஸ்ட்டு இந்த யூபிஐ சர்க்கிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் ஈஸியாக சொல்கிறேன், நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஜிபே வந்து இல்லை, உங்ககிட்ட ஜிபே வந்து இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஜிபே இல்லாதனால அவங்க வந்து ஜிபே யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஜிபே வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த யூபிஐ சர்க்கிள் ஆப்ஷனில் அவங்களோட நம்பரை வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கியூஆர் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அந்த கியூஆர் உங்களுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஜிபேயில் இந்த யூபிஐ சர்க்கிளில் அந்த கியூஆரை போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இனிமேட்டு இந்த யூபிஐ சர்க்கிள் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து எப்பப்பெல்லாம் வந்து மணி வந்து எங்கேயாச்சும் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறது இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஜிபேலேருந்து நீங்கள் பே பண்ணிட்டா போதும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவங்க எங்கே பே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே வந்து அமௌண்ட் வந்து பே ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ சர்க்கிள். ஸோ இப்போ எப்படி வந்து இதை நம்ம வந்து செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் வந்து யூபிஐ சர்க்கிள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்டோட மொபைல் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்து இந்த மாதிரி பாக்கெட் மணி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ரெக்வஸ்ட் சம்மன் டு செட்டப் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெரிஃபை வந்து ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கியூஆர் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த கியூஆரை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடணும். வாட்ஸ்அப் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப் மூலியமாக இந்த கியூஆரை வந்து உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஜிபே ஆப்பை நீங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு அந்த பாக்கெட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூபிஐ சர்க்கிள் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்கெட் மணி ஆன் யூபிஐ சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அவங்க சென்ட் பண்ணிடக்கூடிய அந்த கியூஆர் இருக்குல்ல, அதை வந்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் ஃப்ரம் கேலரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் செட் லிமிட் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் லிமிட் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து எவ்ரி பேமெண்ட், எல்லா பேமெண்ட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எவ்ரி பேமெண்ட் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ரெண்டுத்தில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ் சென்ட் இன்வைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஃப்ரெண்டோட மொபைலை நீங்கள் எடுத்துக்கணும். உங்களோட ஃப்ரெண்டோட மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஜாயின் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களோட ஜிபேலேருந்து வந்திருக்கும். அதை வந்து அவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி வந்திருக்கும். ஒன்ஸ் அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க பேமெண்ட்லாம் வந்து பண்ணலாம். பேமெண்ட் வந்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து உங்களோட நேம் வந்து ஷோ ஆகும். ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அவங்களோட ஃபோனில் வந்து டிஸ்பிளே வந்து ஆகும். அதுக்கப்புறம் வந்து அவங்க பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க, சென்ட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பே ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எப்போதும் எப்படி வந்து யூபிஐ நம்பர் போட்டு பே பண்ணுவீங்களோ அதை போட்டு நீங்கள் வந்து பே பண்ணிடலாம். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து யாருக்கு ஜிபே பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ இப்போது எப்படி இந்த யூபிஐ சர்க்கிள் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ உங்ககிட்ட ஜிபே இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஜிபே இல்லை. ஜிபே இல்லாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்து அவங்க எங்கெங்கெல்லாம் அமௌண்ட் அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜிபேலேருந்து டைரெக்டாக வந்து சென்ட் பண்ண முடியும். இந்த யூபிஐ சர்க்கிள் அப்படின்றதுல நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போது இந்த யூபிஐ சர்க்கிள் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.